فَتَعَالَى اللَّهُ الْمَلِكُ الْحَقُّ وَلَا تَعْجَلْ بِالْقُرْآنِ مِنْ قَبْلِ أَنْ يُقْضَى إِلَيْكَ وَحْيُهُ وَقُلْ رَبِّ زِدْنِي عِلْمًا. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சென்ற வீடியோவில் அந்த ஏஐ சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இந்த சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான பார்த்துருந்தோம். அந்த படிப்பில் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போனாலும் மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிருமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் ஒரு வியாபாரத்தில் எப்படி இதை பயன்படுத்தலாம், ஒரு வியாபார ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம அமல்படுத்த போகிறோம். நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்போம், நல்ல வியாபார நிபுணத்துவம் பெற்றவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடி, அது எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க, எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய பார்ப்போம். எந்த இடத்துல எங்கே போவோம், எந்த இடத்துல சரக்கு கிடைக்கும், அந்த சரக்கு எங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குதா, வந்தால் அது எவ்வளோ காசு ஆகும், அங்கே எவ்வளோ விற்கிறாங்க, இவங்க எவ்வளோ விற்கிறாங்க, வந்துட்டு அதெல்லாம் தாண்டி மேலே ஒரு 10 ரூபாயோ 20 ரூபா லாபம் வச்சு நாம் விற்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் கடைக்காரன் அதை விட கம்மியாக விற்கிறானே என்ற ஒரு கவலை, பொருள் விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் பொருள் தாங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு வியாபாரத்தை சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்றவராக வாரன் பஃபெட்ன்ற உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. உலக பணக்காரங்களில் கடந்த 50 வருடமாக பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த வாரன் பஃபெட். நமக்கு நிறைய பேருக்கு பில்கேட்ஸ் தெரியும், வாரன் பஃபெட் தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டர், அவர் எங்கெங்கெல்லாம் வியாபாரம் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு வியாபாரத்தில் 100 விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 30 விஷயம் சரியாக பண்ணாலே அந்த வியாபாரம் ஓகே ஆயிரும், வியாபாரம் சஸ்டைனபிளாக நல்ல லாபம் தரக்கூடியதாக மாறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போது நாம் இந்த வியாபாரத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், ஒரு வியாபாரம் பண்ண போகிறீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தலாம், பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி இன்னும் மெருகேற்றலாம், ஒரு சில வேலைகளை எப்படி மாற்றலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம். சரி, உதாரணத்திற்கு நாம் ஜமாத் சார்ந்து இருக்கிறதுனால சென்னை மண்ணடி தலைமை அருகாமையில் ஒரு மண்ணடி பகுதியில் ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி, திருச்சி, மதுரை, நெல்லை அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர், கோவை, விருதுநகர் மாதிரி நிறைய மாவட்டங்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊருக்கு ஒட்டியே நீங்கள் தாராளமாக நீங்கள் டைப் பண்ணி அதிலேருந்து தகவலை பெற்றுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னை சார்ந்து நாம் அந்த தலைமை அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒட்டி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அப்படியே தான் நம்மளும் இங்கேயும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ எப்படின்னு கேட்டால், ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இடம் மட்டும் கிடையாது, என்ன பொருள், நீங்கள் முதல்ல எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அதையும் கேட்கலாம். என்ன வியாபாரம் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதையும் கேட்கலாம். இல்லை எங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னா, எங்கே பண்ண போகிறோன்றது தெரியலைன்னா அப்படியும் கேட்கலாம். அதுக்கான ஆலோசனைகளும் பெற்றுக்கலாம். என்ன மாதிரியான விஷயத்தை வேணால் இதை நம்மளால் கொண்டு போக முடியும். நாம் இப்போ எதுவுமே இல்லை, சுத்தமாக பிளாங்க்குப்பா, எனக்கு எதுவுமே வேணாம், ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது, ஒரு ஐடியா கூட எனக்கு வேணும்னா ஐடியா கூட நம்ம வாங்கிக்கலாம். அந்த ஐடியா வாங்குறதுக்கான ஒரு முறையைத்தான், ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையைத்தான் நாம் இப்போது கொண்டு போக போகிறோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுன்ற அடிப்படையில் நாம் அதை சொல்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த இடத்த கூட குறிப்பிடாமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் இன் த மண்ணடி ஸ்ட்ரீட் ஆஃப் சென்னை. இப்போது மண்ணடி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். Get me 5 shop business போடுங்க, ஷாப்னு போடுங்க. அந்த வார்த்தைகள் எப்படினாலும் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். Get me 5 shop ideas that could be implemented in this place. இப்போது பதில் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் பார்க்கலாம். ஷியோர், மண்ணடி ஸ்ட்ரீட் இன் சென்னை கேன் பி அ பஸ்லிங் லொக்கேஷன். நல்லா எல்லாருக்குமே தெரியும், அந்த இடத்துல ஒரு கடை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கடை கிடச்சாலே எத்தனை பேர் அதற்கு வரிசையில் நிற்பாங்க, குழுக்கள் போடுற அளவுக்கு நிற்கும் அது அங்கே இருக்கக்கூடிய கூட்டம். அப்படி இருக்கும்பொழுது, அவ்வளவு இருக்கும்பொழுது நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதுனால அதில் அவங்களே அதான் சொல்கிறேன், பஸ்லிங் லொக்கேஷன். ஹியர் ஆர் 5 ஷாப் ஐடியாஸ். 5 ஷாப் ஐடியாஸ் தான் நம்ம கேட்டோம். இன்னும் அதிகமாக கேட்டாலும் அது நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு
ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ் ஸ்டோர். ஒரு சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறான். இது வந்து ரொம்பவே பொதுப்படையான விஷயம். இதை குறிப்பிட்டு நம்ம ஒரு கடையை பேஸ் பண்ணி நாம் அதை கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹேண்டிகிராஃப்ட்டு, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீ பிளான் பண்ணியோ இந்த வீடியோலாம் நம்ம வந்து இது பண்ணலை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ஃப்ளோவில் வரக்கூடிய விஷயமா இருந்தால் அதில் சுவாரஸ்யமாக இருக்கும்ன்ற அடிப்படையில் நம்ம அப்படியே நம்ம கேட்குறோம். இப்படி நம்ம கேட்கும் பொழுது ஒரு சில ஹராமான விஷயங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க செய்யுது. அப்படி இருந்தால் அதை கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லணும், நம்ம இது எடிட் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த சாட் ஜிபிடியை நீங்கள் அடித்து கெட் மீ ஃப்ரம் 5 பிஸ்னஸ் ஐடியாஸ், இல்லை எனக்கு ஒரு 5 வியாபார ஐடியாவை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கேட்க போய் அதில் ஏதாவது ஹராமான நீ சிகரெட்டை விற்கக்கூடிய வியாபாரத்தை செய்யி அப்படின்னு சொல்லி அது சொல்ல போச்சு அப்படின்னா அது ஹராமான விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் ஆயிரும். அப்படி இருக்கிறதுனால நாம் அதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். அது நமக்கு தேவையே கிடையாது. எது செய்தாலும் அது ஆகிரத்தை ஒட்டி தான் நமக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நாம் அதுபோல் ஒரு ஹராமான விஷயங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக 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 தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்திருக்கோம் ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லியிருக்கான். அப்புறம் 3வது வந்து சென்னை ஸ்ட்ரீட் ஃபேஷன். இப்போது ஆண்கள் ஆடை உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், ட்ரெஸ் கடைகள் ஃபுல்லாகவே இருக்குது. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ஏதாவது ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. டெக் கேட்ஜெட்ஸ், ஃபோனு, அந்த சார்ஜரு, அது போல் கடைகளை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்மளுடைய நிறைய மக்கள் வந்து இதை சார்ந்து இருக்கிறதெல்லாம் இந்த டெக் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் சம்மந்தமாக இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த டெக் கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஐ ஆம் ஃபிக்ஸிங் டெக் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ஸ்டோர். லெட் மீ நோ வாட் ஷுட் பி டன் பை மீ அட் த ஸ்டார்ட். சரி, நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஆரம்பிக்க தான் என்னப்பா செய்யணும், ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும், முதல்ல பணம் வேணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மைண்டில் உதிச்சிருக்கும். ஆனால் சரி, அது இல்லாமல் ஒரு சில வேலைகள் அது கண்டிப்பாக தேவை தான், மாற்றுக்கிறது இல்லை. அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணணும்பா அப்படின்னு நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அவனே சொல்கிறான், இது நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல வந்து மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பிளான் போடுங்க, லொக்கேஷன் போடுங்க, லீகலாக என்னென்னலாம் தேவைகள் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் ஃபோனை விற்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பாருங்கள். ஸ்டோரு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைஸிங்கு, மார்க்கெட்டிங், ப்ரொமோஷனு, கஸ்டமர் சர்வீஸு, பெரிய ஒரு ஓப்பனிங் ஈவெண்ட் வந்து நல்லா பெருசாக வைங்க. வியாபாரத்துக்கு அது நம்ம செய்யலாம். ஆன்லைன் ப்ரெசன்ஸ், ஆன்லைனில் ஏதாவது இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில், யூடியூப் ஷார்ட்ஸில் அது போல் போட்டு நிறைய பேர் வந்து வியாபாரத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. அதையும் அது சொல்லுது, இது போலலாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போது இன்னும் அதை குறிப்பிட்டு மார்க்கெட் ரிசர்ச்னால் என்னப்பா, எப்படி நம்ம பண்ணோம், என்ன மாதிரியான கேட்ஜெட்ஸ் வாங்குறாங்க மக்கள், என்ன மாதிரியான பொருட்கள் வாங்குறாங்க, என்ன மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணோம். இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக போய் நம்மளால் பார்க்க முடியும், அதை கற்றுக்கொள்ள முடியும் நம்மால் இன்ஷா அல்லாஹ். இப்படி நம்ம பார்த்து அடுத்தது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இல்லை இப்போ ஒரு கடை வச்சுருக்கிறோம், அந்த கடையில் பெரிய அளவில் வியாபாரம் நடக்கலை, என்னென்னலாம் பொருள் வச்சுருக்கீங்க அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி போடலாம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் கடை இருக்குது. ஐ எம் ஹேவிங் அ செல்ஃபோன் ஷாப். அது அப்படியே போடலாம், கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் பிரச்சனை இல்லை. I am having a cell phone shop wherein I have a stock of 5 lakh of various mobile phones. இங்கே செல்ஃபோன் ஷாப் இருக்குது, 5 lakh வந்து வேரியஸ் மொபைல் ஃபோன் இருக்குது. பட் மை sales are less. Get me some ways where I can increase my sales. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லிட்டோம், கொஞ்சம் வழியை சொல்லு, சேல்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆஸ்க் மீ மினிமம் ஆஃப் 10 questions before you could arrive at the answer. இதுதான் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொதுப்படையாக அடிச்சுட்டு போகிறதுக்கும் 10 கொஸ்டின் நம்மக்கிட்ட இருந்து கேட்டு அதை வாங்கிட்டு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கிறோம். இப்போ ஹேவிங் அ செல்ஃபோன் ஷாப் வெரின் ஐ ஹேவ் ஸ்டாக் ஆஃப் 5 lakh rupees of various mobile phones, but my sales are less. Get me some ways where I can increase my sales. Ask me minimum of 10 questions before you could arrive at the answer. நீ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 10 கேள்வி கேளு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். என்ட்ரு தட்டினா சரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கொண்டு முதல்ல லொக்கேஷன் கேட்குது, கரண்ட்டாக எவ்வளோ மார்க்கெட் இருக்குன்றது கேட்குது. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா ஒன்று இது ஒன்றுக்கான பதில் 2க்கான பதில் அப்படின்னா அது நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும். இது இப்படி அடித்தா உண்மையாகவே நமக்கு பயன்பெறக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை இந்த சாட் ஜிபிடி மூலிமா நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ லொக்கேஷன் ஆஃப் த ஷாப் அதே சென்னை மண்ணடி 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 1 என்னன்னு தெரியணும்ல, கடைசியில் என்ன பதில் வருது நம்ம பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். சென்னை மண்ணடி. 2வது, how do you currently market your cell phone shop? I don't market, people see the shop and drop in directly. நான் எந்த வகையில் மார்க்கெட் பண்ணல, கடை போர்டை பார்த்து எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறேன். 3வது, டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இஸ் ப்ராட், அதாவது யார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம், யாரையும் நம்ம குறிப்பிடலை, இது ஸ்பெசிஃபிக் இல்லை அப்படின்றத நம்ம குறிப்பிக்கிட்டோம். அடுத்தது 4வது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஸ்பெஷலாக பாயிண்ட் வச்சுருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் நோ, அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் இல்லை. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஃபுட் டிராஃபிக் இன் அ டே? 1 customer per day அப்படின்னு போட்டுறேன். ஒரு நாளுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்ற மாதிரி போடுறேன். ஹவ் யூ அனலைஸ்ட் அப்படின்னு கேட்குது. வேறு ஏதாவது யாராவது பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. அதை நான் பண்ணலை. ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்குதா? ஆன்லைன் ப்ரெசன்ஸும் இல்லை. கஸ்டமர் ஃபீட்பேக் ரிவ்யூஸ் வாங்குறீங்களா? இல்லை, அதுவும் நான் செய்யலை. அதே போல் வாட் கஸ்டமர் சர்வீஸ் இனிஷியேட்டிவ் டு ஹேவ் இன் பிளேஸ் டு என்ஹான்ஸ் தி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா வந்த உடனே வாங்கன்னு சொல்லி ஏதாவது டீ காஃபி ஏதாவது கொடுக்குறீங்களா, தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்குது. அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்யலை அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். இதை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அது செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ நான் சும்மா ஜென்ரலாக நம்ம பார்க்குறோன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குது. நோ, பட் மை சேல்ஸ் ஆர் லெஸ்ன்னு மறுபடியும் குறிப்பிடுறேன். இப்போ நான் குறிப்பிட்டு நான் அவங்க கேட்ட 10 கேள்விக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ அது வரும். ஃபஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால், முன்னாடி இருக்கக்கூடிய கடை அமைப்பை மாற்று, புதுசாக ஏதாவது ப்ரொமோஷன் உண்டாக்கு, ஒரு ஃபோன் வாங்கினா 2 ஃபோன் ஃப்ரீ. இல்லை, அப்படி கொடுக்க முடியாது, உதாரணத்துக்கு சொல்கிறோம். 2 ஃபோன் வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. கொஞ்ச நாளுக்கு நீங்கள் போடுங்க, குறிப்பிட்ட ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் பாருங்கள், ஆன்லைன் ப்ரெசன்ஸை போடுங்க, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் கொஞ்சம் கொண்டு போங்க, ப்ரைஸை வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி போடுங்க, கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ வாங்க, உங்ககிட்ட ஃபோன் வாங்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மக்கள்கிட்ட ரிவ்யூ வாங்கி போடுங்க. அதே போல் கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம், ரிப்பீட்டாக ஒரே கஸ்டமர் மறுபடியும் வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஆஃபரை கொடுங்க. ப்ராடக்ட்டை வந்து நல்ல வகையில் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் வேறு யாராவது இந்த மாதிரி பண்ணுறவங்ககிட்ட அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கள், இன்னும் ட்ராக்கை அனலைஸ் பண்ணுங்கள், சேல்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு 10 விதமான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்குது. இதுலேயே உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றத்துலேயும் கடலுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றுமே ஒரு கடல் போல் ஒரு விஷயங்கள் தான். அதையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதை நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு எப்படி அல்லாஹ் நாடி இன்ஷா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இப்போ நாம் இதெல்லாம் எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சாட் ஜிபிடி என்னென்ன வகையிலலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது வேலைக்கு போகக்கூடிய மக்கள், ப்ரோக்ராம் பண்ணுறோம், கோடிங் பண்ணுறோம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறோம், ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்க்குறோம், அங்கே உட்காந்து டைப் படிக்கிறோம், எக்ஸல் ஷீட்டு கிரியேட் பண்ணுறோம், எக்ஸலில் கணக்கு எடுக்கிறோம், இதுவே ஒரு எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும், இதுவே ஒரு ஓட் டாக்குமெண்ட்டே அடிச்சு கொடுத்துரும், இதுவே ஒரு லெட்டர் எழுதணும், ஏதாவது லெட்டர் எழுதுறது தான் வேலை, கார்பரேஷன் லெட்டர். நம்ம ஜமாத் சார்ந்த சகோதரர்கள் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய உரையாடலுக்கான லெட்டரை தவிர்த்து நமக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கொடுக்குறோம், ஏதாவது ரத்த தான முகாம் நடத்தும் பொழுது, ஒரு சமுதாய சேவையை செய்யும் பொழுது அதற்கு நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோம். அந்த லெட்டர் கூட இது எழுதி அப்படியே கொடுத்துரும். ரைட் அ லெட்டர் ஃபார் மீ ஃபார் கண்டக்டிங் அ பிளட் டொனேஷன் கேம்ப் அட் அ பிளேஸ் இயர் டு த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம தான் கடன்னு அதுவும் அடித்து நம்ம கொடுத்துரும். அப்புறமேட் இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் நாடினால் ஒவ்வொரு துறையிலையும் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது சம்மந்தமான ஏதாவது கேள்விகளை தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் நம்முடைய பதிலை அதில் பதிவு செய்வோம். வல்ல இறைவன் எந்த நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம நடத்தினோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.